அரவிந்த் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம சேனலில் வீடியோ போட்டு. பிக் பாஸுக்கு அப்புறமா ஒரு பெரிய கேப் நான் எடுத்துட்டேன். ஒரு மாதம் கேப் இருக்குமா. ஒரு மாதமாக நிறைய விதமான வேலைகள். பிக் பாஸ் பண்ணும்போது தூக்கமே இல்லாமல் தான் இருந்தேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஜாலியாக ஊரை சுற்றிட்டு இப்போ திரும்பவும் வேலைக்குள்ளே வந்தாச்சு. தம்பி குழந்தை கத்திக்கிட்டு இருக்கு. இது ஆஸ் யூஷுவல் நடக்கிற ஒன்று தான். நம்ம அதை காதில் வாங்கிக்க வேண்டாம். ஸோ எல்லாருக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒன்லி பிக் பாஸ் கண்டென்ட் மட்டும் தான் பண்ணுறோம். இப்போ சீசன் 9 முடிஞ்சிருக்கு. சீசன் 10 வர வரைக்கும் அரவிந்த் டாக்ஸ் சேனலில் எந்த விதமான வீடியோஸும் வராது அப்படின்னு சில பேர் நினச்சிருக்கலாம். ஆனால் என்கிட்ட சில ஐடியாஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் முன்னாடியே பிக் பாஸ் முடியும் போதே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன ஐடியாஸ், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பேச போகிறோம். எனக்கு அரசியல் பேசுறது ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சமான ஒரு விஷயம். அரசியல் இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு அணு அசைகிறதுல கூட அரசியல் இருக்கு. ஒரு மனிதன் விடக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் இருந்து அரசியல் பிறக்குது அப்படின்னு காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார். மனிதர்களாக பிறந்த மனிதர்கள் மட்டும் இல்லை, இந்த பூமியில பிறந்த எல்லா உயிரினங்களுக்கும் அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லாருமே இந்த அரசியல் வட்டத்துக்குள்ள தான் வந்தாங்க. ஒரு காட்டை பாதுகாக்கிறதுல இருந்து அந்த காட்டுக்குள்ள வாழக்கூடிய பல கோடி வகையான உயிரினங்கள் பாதுகாக்கப்படும். ஒரு காட்டை அழிக்கிறது மூலமாக அங்க வாழக்கூடிய பல கோடி உயிரினங்கள் அழிக்கப்படும். அதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கு. ஒரு மரத்தை வெட்டுறதும் ஒரு மரத்தை வளர்க்குறதும் அரசியல் தான். விண்வெளிக்கு சேட்டலைட் அனுப்புறது, அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் தான் இருக்கு. என்னதான் அறிவியல் இந்த பூமியை அறிவியல் இயக்குனாலும் அந்த அறிவியலையே இயக்குறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் தான். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இப்போ 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்க போகுது. இந்த சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி அப்படிங்கிறது நடக்க போகுது. ஏற்கனவே 70 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்யக்கூடிய இரு திராவிட கட்சிகளாகிய அதிமுக திமுக ஒரு பக்கம், 2009 ஆரம்பிக்கப்பட்டு இன்றை வரைக்கும் நான் தனியாக தான் போட்டி போடுவேன், எனக்கு யாருடனும் கூட்டணி வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னு தமிழ் தேசியத்தை கையில் தூக்கி பிடித்திருக்கக்கூடிய திரு சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி இன்னொரு பக்கம். இப்ப புதுசா களத்துல இறங்கி இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் விசில் சின்ன வேற கொடுத்திருக்கிறாங்க. அரசியல் அப்படிங்கிறது அனுபவம் இல்லாத ஒரு துறையாக மாறி போச்சு. ரொம்ப நாளா ஒரு 30 வருஷமா நான் ஒரு டாப் ஹீரோவா நான் நடிச்சிட்டேன். சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த நான் பிடிச்சிட்டேன். என்ன தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக வலம் வரக்கூடிய ஒரு ஹீரோ விஜய். அதில் மாற்று கருத்து கிடையாது. நிறைய அவருடைய கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணாத இயக்குநர்களே கிடையாது. பாக்ஸ் ஆஃபீஸில் நிறைய ஹிட் படங்கள் கொடுத்துருக்காரு. இப்போ கடைசியாக ஜனநாயகன் படத்தில் அவர் வாங்கியிருக்கிற சம்பளமாக சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட 250 கோடி. தமிழ் சினிமாவிலே ரஜினி அவர்களை விட அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராக வந்துட்டாரு தளபதி விஜய் அவர்கள். நான் அதை எல்லாமே விட்டுட்டு வரேன், என்னோட சினிமா கெரியரையே நான் விட்டுட்டு வரேன். எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, 30 வருஷம் நான் சினிமாவில் நடிச்சிட்டேன். கெரியரினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய நான் இப்போ என்னோட கெரியரையே நான் விட்டுட்டு வரேன். எதுக்கு வரேன்? மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வரேன் அப்படின்னு ஒரு பக்கம் அவர் அரசியலை இறங்கி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக அவர் போட்டி போட போறாரு. தனியாக போட்டி போட போறாரா, கூட்டணியோட சேர்ந்து போட்டி போட போறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் தாவேகா கூட எந்த கட்சியும் கூட்டணிக்கு போய் சேரலை. இவங்க பொதுவான ஒரு அழைப்பை எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டும் பார்த்தாச்சு. எங்கள் கட்சியோட எந்த கட்சி கூட்டணி அமைக்க விரும்புதோ அந்த கட்சிக்கு அதிகார பகிர்வை நாங்கள் தரோம், அதிகார பங்கை நாங்கள் தரோம். இப்போ நான் முதலமைச்சர்னா என்னோட கூட்டணியில் வரக்கூடியவர் துணை முதலமைச்சராக கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு விசிகா கட்சிக்கு பயங்கரமான ஒரு வலைய வீசி பார்த்தாங்க, சட்டப்பணலை. காங்கிரஸுக்கு இன்றளவும் வலைய வீசிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் டிவிகே வச்சு டிஎம்கேவை பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அப்படின்லாம் சொல்லப்படுது. இப்போ தமிழ்நாட்டு சூழல் என்பது ஒரு விதமாக போய்கிட்டு இருக்கு.
திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து 3ஆம் ஆண்டு இப்போ வந்து துவங்கியிருக்கிறாங்க. அதுக்குள்ளே கரூர் சம்பவத்திலிருந்து ஏகப்பட்ட சம்பவங்கள், கட்சியில் இருக்கக்கூடிய பல ஆட்கள் மேலே ஏகப்பட்ட கிரிமினல் கேசஸ் இருக்குது. இப்போ நம்ம ஆதவ அர்ஜுனம் எடுத்துக்கோங்க, செங்கோட்டையன் எடுத்துக்கோங்க, பல கட்சியிலேருந்து பல தாவல்கள், பல கட்சியிலேருந்து பல பேர் வந்து இப்போ நாஞ்சில் சம்பத்தெல்லாம் உள்ளே இணைஞ்சிருக்கிறாரு தாவேக்கால. ரெட்ஃபிக்ஸ் பிலிக்ஸ் அவர்கள் வந்து தாவேக்காக போயிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் யாருக்கு வலிமையை சேர்க்க போகிறது, யார் பக்கம் மக்கள் நிற்க போகிறாங்க, யாருடைய அரசியல் என்பது தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம சேனலில் தைரியமாக வெளிப்படையாக கம்பேரிசன் பண்ணி தான் நம்ம பேச போகிறோம். இதற்கு முன்பு ஆண்ட கட்சிகள் கொடுத்த வாக்குறுதிகளில் அவர்கள் செய்தது என்ன, செய்யாதது என்ன. இப்போ நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்கள் வந்து பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சாத்தியம் இல்லையா? திரு விஜய் அவர்கள் கொள்கையே இல்லாமல் ஒரு 5 கொள்கை தலைவர்களை வைத்துக்கொண்டு ஒரு ரசிக கூட்டத்தை வந்து அப்படியே தொண்டர்களாக மாற்றி துளியும் கூட வந்து அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டத்தை வந்து கைக்குள்ளே வச்சுக்கிட்டு லிட்ரலி அவங்க வந்து ஒரு ஜாம்பி கூட்டம் தான். என்ன ப்ரோ நீங்கள் வந்து வந்த உடனே விஜயை தாக்குறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, அதுக்கு அறிவு வேணும், அரசியல்னா என்னன்னு தெரியணும். 5 கொள்கை தலைவர்கள் வைத்திருக்கிறாங்க. இந்த 5 கொள்கை தலைவர்கள்கிட்ட இருந்து என்ன கொள்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியலை. விஜய் அவர்களுக்கே தெரியுமான்னு தெரியல. மதசார்பற்ற சமூக நீதி அப்படிங்கிறது தான் எங்களுடைய கொள்கை, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்பது கொள்கை கிடையாது, அது திருக்குறள். அது ஒரு வாழ்வியல், ஒரு வாக்கியம். அது கொள்கையா எப்படி வரும்னு நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் மதசார்பற்ற சமூக நீதி அப்படின்னு திரு விஜய் அவர்கள் அதுதான் எங்களோட கொள்கைன்னு பல பேரும் தாவேக்காவுடைய கொள்கைன்னு கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து ஆணவ கொலை செய்யப்பட்டார். அதை குறித்து எந்த விதமான கருத்தும் அவர் தெரிவிக்கலை. பெரியாரை வந்து கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிறாரு. சரி, ஒரு பக்கம் காமராஜர் இருக்காரு. காமராஜர் காங்கிரஸின் ஒரு தலைவர், அவருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கொள்கை கிடையாது. அவர்கிட்ட இருந்து என்ன கொள்கை எடுத்துப்பாங்க? திரு அஞ்சலி அம்மாள் அவர்களும் வந்து காங்கிரஸில் இருந்த ஒரு தலைவர், அவங்களுக்கும் காமராஜருக்குமே ஒரே கொள்கை தான். வேலனாச்சார் அவர்கள் வந்து அவங்க வந்து ஒரு ராணி, தமிழ்நாட்டின் ஒரு 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 இடத்தினுடைய ஒரு ராணி. அவங்களுக்கு கொள்கையெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து இந்த மண், மக்கள், என் நாடு, என் மொழி அப்படின்னு வாழ்ந்தவங்க தன்னுடைய கணவரை வந்து சதி பண்ணி கொண்டுடுறாங்க. கணவனை கொன்ற ஆங்கிலேய படையை வீழ்த்துவதற்காக ஒரு பெண்ணாக வந்து பல பேரை எதிர்த்து, ஆங்கிலேயனை எதிர்த்து போரிட்டு அவனை ஓட விரட்டி அடித்த வீரமங்கை. அவங்க கிட்ட என்ன கொள்கை இருக்கு? சரி, வீரத்தை எடுத்துக்கிறோம், ஓகே ஃபைன், அது ஒரு பக்கம். இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து டிவிகேல இருக்கு. அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம். தமிழ்நாட்டு பாலிடிக்ஸை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதை தாண்டி நம்ம இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிக்குள்ளே இருக்கோம். இந்திய அரசியல் என்பதும் முக்கியமான தேவை. இன்னைக்கு தங்க விலை வந்து 1 லட்சத்தை, ஒரு சவரன் வந்து 1 லட்சத்தை கடந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த பனிப்போர். இத்தனை நாட்களாக ட்ரம்ப் அவர்களை எதிர்த்திருந்த திரு மோடி அவர்கள் இப்போ ட்ரம்ப்புக்கு பணிஞ்சு போய் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறதாக சில செய்திகள் வருது. அதெல்லாம் என்ன, இந்திய அரசியலில் என்ன நடக்குது, அது எல்லாமே பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் போர் இன்னும் வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு. இதில் ட்ரம்ப் அவர்களுடைய தலையீடு இருக்கு. அமெரிக்கா எல்லா நாடுகளுக்கு இடையிலும் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு நாடாகத்தான் அமெரிக்கா இருக்கு. இஸ்ரேல் வந்து ஒரு பக்கம் பாலஸ்தீன மக்கள் மீது போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பல சிக்கல்கள் போய்கிட்டு இருக்கு. இப்படி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்ஸ் என்ன நடக்குது, உலக அரசியலில் என்ன நடக்குது, இது எல்லாமே நம்மளோட சேனல்ல பார்க்க போறோம். இதை பார்ப்பதற்கான அவசியம் என்ன அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இதை பார்க்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்குது. நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பிக் பாஸ் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிக் பாஸ்லேயே வந்து நம்ம அரசியல் கலந்து தான் பேசுவோம். ஏன்னா பிக் பாஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ, இல்லை வந்து அது ஒரு ரியாலிட்டி ஷோவாக நான் பார்த்தது கிடையாது. நான் எப்பயுமே அது வந்து இந்த சொசைட்டினுடைய ஒரு புரோட்டோடைப்பு அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கறது. அந்த ஷோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் நம்மளை போன்ற மக்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஆட்கள். அவன் பேசுறது, அவன் பண்ணுறது, அவனோட செயல்கள், இது எல்லாமே சொசைட்டியில் என்ன இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு அரசியலை தான் நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். பிக் பாஸில் கூட, பிக் பாஸ்லேயே நம்ம அரசியலை பேசுகிறோம் அப்படின்னும் பொழுது இங்கே நிச்சயமாக நம்ம அரசியல் பேசாமல் இருக்க முடியாது. அண்ட் முக்கியமாக இந்த கண்டென்ட்டை நம்ம சூஸ் பண்ணதுக்கான காரணம்,
2026 சட்டமன்ற தேர்தல். ஸோ ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்கள் வந்து அதாவது அறிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில் 234 வேட்பாளர்கள், அதில் சரிசமமாக பெண்கள் வந்து நிப்பாட்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. மொத்தமாக வந்து திருச்சி மாநாடு வருகின்ற பிப்ரவரி 21 அறிவிக்க போகிறாரு. இந்த பக்கம் தாவேக்கால 50,000 விருப்ப மனுக்களை ஒரே நாளில் வந்து தாவேக்கா கட்சியினர் வந்து பெற்றிருக்கிறாங்க வேட்பாளராக நிற்கிறதுக்கு அப்படிங்கிற இன்னொரு செய்தி. இன்னொரு பக்கம் திமுக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்சிகளையும் தன்னுடைய கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு மெகா கூட்டணியோட ஒரு தேர்தல் களத்தை அணுகக்கூடிய ஒரு கட்சி, ஒரு பாரம்பரியமிக்க ஒரு கட்சி. இன்னொரு பக்கம் அதிமுக எந்த பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து தமிழக மக்கள் எல்லாருமே விருப்பப்படுறாங்களோ அதே பிஜேபியுடன் கூட்டணி வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திக்க போகிறாங்க. ஏற்கனவே பிஜேபியோட அலைன்ஸ் வச்சு ஏடிஎம்கே தேர்தலில் போட்டி போட்ட ஒரே காரணத்தினால தான் ஏடிஎம்கே வந்து ஜெயிக்கலை. அவங்களுக்கு ஆப்போசிட்டில் திமுக ஜெயிச்சு இன்னைக்கு முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க. மறுபடியும் அதிமுக அதே தவறை செய்கிறதா? இப்போ நீங்கள் திமுக வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தற்போதைய அரசியல், தற்போதைய அவர்களுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. மிகப்பெரிய அதிருப்தியில் திமுக மேலே மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த வரக்கூடிய தேர்தல் என்பது மக்கள் வந்து நிச்சயமாக திமுகவுக்கு எதிரான வாக்குகளை செலுத்துறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. அந்த எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக பெறப்போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா பிஜேபியோட அவங்க வந்து கூட்டணியில் நிற்கிறாங்க. அப்போ 3ஆம் மற்றும் 4ஆம் கட்சிகளாக இருக்கக்கூடிய நாம் தமிழருக்கும் இந்த பக்கம் தாவேக்காவுக்கும் அந்த எதிர்ப்பு வாக்குகள் போகுதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஆனால் அந்த எதிர்ப்பு வாக்குகளை பெறுவதற்கு 2 கட்சிகளும் என்ன பண்ண போகிறாங்க? இப்போ விஜய் அப்படின்ற ஒரு நபருக்கு வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் அப்படிங்கிறத தாண்டி எந்த விதமான ஒரு பின்புலமும் கிடையாது. விஜய் எதுவும் பண்ணலை. ஈவன் வந்து அவர் பண்ண விஷயங்கள் நிறைய இருக்குது, நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ இன்னும் வரக்கூடிய இப்பயே நான் சொல்லிட்டேன்னா சுவாரஸ்யம் இருக்காது. அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் செய்தது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த பக்கம் திரு சீமான் அவர்கள் இப்போ கரண்ட்ல நீங்க எந்த போராட்டம் நடந்தாலும், நீங்க எந்த போராட்டத்தில் எடுத்துக்கிட்டாலும் எல்லாரும் போராடுறாங்க. செவிலியர்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம், மீனவர்கள் போராட்டம், அந்த பக்கம் விவசாயிகள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, இங்கே துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்க. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்த 5 வருடங்களாக போராடாத துறையே கிடையாது. அரசு அதிகாரிகள் முதற்கொண்டு அனைவரும் போராடிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல இருந்து எல்லாருமே போராட்டத்தில் போராடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சிஎம் அவர்கள் கூட கிட்டத்தட்ட 1 லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம்லாம் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு. அப்போ 1 லட்சம் பிரச்சனைகள் இங்கே இருக்குது அப்படிங்கிறது தானே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லா போராட்டத்திலையும் வந்து பங்கு பெறக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது. திரு சீமான் அவர்கள் எங்கே போராட்டம் நடந்தாலும் அங்கே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக போய் குரல் கொடுக்கறதும், காலையில் ஒரு ப்ரெஸ் மீட்டு, சாயந்தரம் ஒரு ப்ரெஸ் மீட். இப்போ நீங்கள் விஜயெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்ததாக இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு சேனலில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாருன்னு ஒரு உருட்டினாங்க. அந்த மாதிரி இல்லாமல் தினந்தோறும் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக திரு சீமான் அவர்கள் இருக்காங்க. எனக்கு பர்சனலாக வந்து நான் இதை வந்து மறைச்சி பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எனக்கு சீமான் அவர்களுடைய கொள்கைகள் மீது ஈர்ப்பு அதிகம். நான் அரசியல் புரிதல் வரும் பொழுது, இங்கே நடக்கக்கூடிய நான் அரசியல் ரீதியாக பாதிக்கும் போது என்னெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினச்சனோ அது எல்லாமே நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளாக இருந்துச்சு. அப்பத்திலிருந்தே அந்த கொள்கைகள் நமக்கு ரொம்பவே பிடிக்கும். தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வழி இருக்குது, ஒரு உண்மை இருக்குது, அது வந்து ஒரு உரிமைக்கான ஒரு போராட்டம். அது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ நம்மளுடைய பயணம் கொஞ்ச நாளைக்கு அரசியலை நோக்கியதாக இருக்க போகுது. இது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் வச்சுருக்கேன். நம்ம சேனலுக்குன்னு தனியாக ஒரு பிளாக் சேனல் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது வந்து அந்த சேனலுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனலில் என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு விதமான விளாக் கண்டென்ட் வரப்போகுது, கண்டென்ட் வீடியோஸ் வரப்போகுது, ஷார்ட் ஃபிலிம்ஸ் வரப்போகுது, நிறைய ஸ்பூஃப் ஷோஸ் வந்து வரப்போகுது. முக்கியமாக அமானுஷம் சார்ந்த பல விஷயங்கள் வந்து அந்த சேனலில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ
நான் இந்த சேனல்லே vlog பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் வந்து சில பேர் சொன்ன அறிவுறுத்தலின் காரணமாக இந்த சேனல் வந்து நம்ம அரசியல் பேசுகிறோம் அப்படின்னா அடுத்து பிக் பாஸ் வரும்போது பிக் பாஸும் நம்ம சேனலில் நம்ம பேச போகிறோம். அந்த சேனல் ஸ்பெசிஃபிக்காக vlogக்காக மட்டுமே தனியாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ தயவுசெய்து அந்த சேனலையும் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். என்றைக்குமே நான் வந்து பிக் பாஸில் எப்படி நான் நியூட்ரலாக இருந்திருக்கணும், தமிழக அரசியலையும் நான் நியூட்ரலாகத்தான் இருப்பேன். எது சரி எது தப்புன்றதை மட்டும்தான் நம்ம பேச போகிறோமே தவிர்த்து ஒன் சைட் ஸ்டாண்டாக நம்ம எங்கேயுமே பேச போகிறது கிடையாது. என் மனசாட்சிக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை நான் பேசுவேன். அது என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். இந்த சேனலில் இப்போ வரக்கூடிய கண்டென்ட்டில் அதுதான் நடக்க போகுது. ஸோ நம்மளுடைய vlog சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் ஏகப்பட்ட கண்டென்ட் வீடியோஸ் நம்ம பண்ண போகிறோம். இங்கேயும் நம்ம வந்து அரசியல் படிக்க போகிறோம். அரசியல் வந்து நம்ம எளிமையான முறையில் நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். நானும் கற்றுக்க போகிறேன், உங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க போகிறேன். நிறைய விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அண்ட் நம்மளுடைய vlog சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.